அரசு பள்ளியில படிச்ச பெண் பிள்ளைகள் பலர் கல்லூரிக்கு செல்ல முடியாத நிலையை மாற்றி உயர்கல்வி பயில உருவாக்கப்பட்ட திட்டம் தான் புதுமை பெண் திட்டம். மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கக்கூடிய இந்த திட்டம் மூலமா மாணவிகள் கல்லூரிக்கு வர்றது 30 விழுக்காடு அதிகமாக இருக்கு. இதே போல தமிழ் புதல்வன் திட்டம் மாணவர்களுக்கும் 1000 ரூபாய் வழங்குகிறோம். மாதந்தோறும் 2,72,000 மாணவ மாணவியர் வாழ்க்கையில விடியலை ஏற்படுத்தி இருக்கிறோம். அரசு பள்ளியில படிச்சவங்களுக்கு மட்டும் இல்ல, அரசு உதவி பெறக்கூடிய பள்ளியில படிச்சவங்களுக்கும் புதுமை பெண் திட்டத்தை விரிவுபடுத்தி இருக்கிறோம். தூத்துக்குடியில் நடைபெற்ற விழாவில் ஒரு மாணவி பேசினார். என் குடும்ப வறுமை காரணமா கல்லூரிக்கு போய் படிக்க முடியுமா என்ற சந்தேகம் இருந்துச்சு. பணம் இல்ல, அதனால வேண்டாம்னு என் அம்மா சொல்லிட்டாங்க. புதுமை பெண் திட்டத்தை கேள்விப்பட்டு என் கல்லூரி செலவை நானே பார்த்துக்கிறேன்னு சொன்னதும் என் அம்மா சம்மதம் தெரிவித்தார். ஆனா தினமும் பஸ்ல போகணுமே என்று அவர் சொன்னார். அதுக்குத்தான் விடியல் பயன் இருக்கேன்னு நான் சொன்னேன். ஆக 2 திட்டங்களையும் பயன்படுத்தி கொண்டு இன்னைக்கு நான் படிச்சுட்டு வரேன். அந்த மாணவி சொன்ன சொற்கள் தான் விடியலுக்கான சாட்சி. அதனாலதான் தமிழ்நாடு மாணவ மாணவிகள் என்ன அப்பா அப்பான்னு வாய் நிறைய அழைக்கும் போது அளவில்லா மகிழ்ச்சி அடைகிறேன். ஏன்னா இந்த பாச உணர்வு தான் முக்கியம். ஊட்டச்சத்தை உறுதி செய்யணும் ஒரு திட்டத்தை தொடங்கி இருக்கோம். போதிய சத்து இல்லாம பிறக்கிற குழந்தைகளுக்கு இந்த திட்டம் மூலமா தீவிர ஊட்டச்சத்து உணவு வகைகள் வழங்கப்பட்டுச்சு. அதுல தீவிர ஊட்டச்சத்து குறைபாடு உள்ளவங்களா கண்டறியப்பட்டு குழந்தைகளை 77.3 விழுக்காடு குழந்தைகள் இயல்பு நிலைக்கு திரும்பி இருக்காங்க. ஊட்டச்சத்து குறைபாடு உள்ள 6 மாசத்துக்குட்பட்ட 76,705 பச்சிளம் குழந்தைகள் கண்டறியப்பட்டு அவங்களோட பாலூட்டும் தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகங்கள் அவங்க வீட்டுக்கே சென்று வழங்கப்பட்டுச்சு. இதனால்தான் குழந்தைகள் ஆரோக்கியமா வளர்ந்திருக்கிறாங்க. அதுல பயனடைந்த தாய் சொன்னார், என் குழந்தை பிறக்கும் போது மிக மிக குறைவான எடையோடு தான் பிறந்துச்சு. என்ன செய்ய போறோம்னு நினைச்சேன். அதை வளர்க்கிற அளவுக்கு எங்கிட்ட பண வசதி இல்ல. முதலமைச்சரின் ஊட்டச்சத்தை உறுதி செய்த திட்டத்தால நிறைய பொருட்கள் கிடைச்சது. அது மூலமா நல்ல ஆரோக்கியத்தோட இப்ப என் குழந்தை வளர்ந்திருக்குன்னு சொன்னார். அந்த தாயின் கனிவான வார்த்தைகள்ல விடியல் தெரியுது.